அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என் பொண்ணை நினைச்சுதான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அப்ப அவர் சொன்னாரு, நமக்கு பின்னாடி 7 லட்சம் பேர் இருக்கிறாங்க, நம்மளை தனியா யாரும் விட்டுற மாட்டாங்க, நீ அதை பயப்படாத, இஸ்லாத்தை தழுவனால நம்ம ஒன்னும் இது கிடையாது, நமக்கு பின்னாடி சைடு சப்போர்ட்டுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, பொண்களுடைய வாழ்க்கை நல்லபடியா இருக்கும், நீ அதை நினைச்சுக்கோ, அதனால தைரியமா இஸ்லாத்தை தழுவ. ஒண்ணு களிமா சொல்றதுனால உனக்கு ஒண்ணு எக்ஸ்ட்ரா கை கால் இதெல்லாம் ஒண்ணும் முளைக்க போறது இல்ல, நீ உண்மையா உணர்ந்துதான் நீ சொல்ற, அதனால அது தப்பு கிடையாது அப்படின்னாரு. தவறுகளே 7 லட்சம் பேர் நமக்கு ஹெல்ப்பா இருக்காங்கன்னு இவங்க சொல்றாங்களே, எதுன்னு உங்களுக்கு விளங்குதா? எதை சொல்றாங்கன்னு? தமிழக முதல்வர் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை பத்தி சொன்னாங்களா இல்லையா? 7.5 லட்சம் உறுப்பினர்களை கொண்ட ஒரு அமைப்பாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இருக்கின்றது என்று அந்த தமிழக முதல்வருடைய ஸ்டேட்மெண்ட் தான் இவங்க என்ன சொல்றாங்க, நாம இஸ்லாத்தை தழுவி வந்தோமே ஆனால் நமக்கு உதவியாக இந்த 7.5 லட்சம் 1/2 லட்சத்தை விட்டுட்டாங்க, 7 லட்சம் உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு. And the demand for banning the movie from various Muslim organizations. The Federation of Muslim Organizations comprising 24 Muslim groups, outfits, organizations, parties, and some others who are not part of the federation, like the Tawheed Jamaat, they have all submitted memorandum to the government, where the Islamic community is concerned. The media has been referring to certain fringe groups. They are not fringe groups. They may be individuals, but they help various organizations. And the Tawheed Jamaat alone, they have got more than 7.5 lakh members. And it becomes a pan-India movement. And the Tawheed Jamaat alone, they have got more than 7.5 lakh members. And it becomes a pan-India movement. And the Tawheed Jamaat alone, they have got more than 7.5 lakh members. And it becomes a pan-India movement. 7 லட்சம் உறுப்பினர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. அதோடு மட்டுமல்லாமல் அதுக்கெல்லாம் மேல அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு இருக்கின்றது, அல்லாஹ்வுடைய சப்போர்ட் உங்களுக்கு இருக்கின்றது என்பதையும் இந்த சகோதரிக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். உங்களுடைய பொண்ணுடைய எதிர்கால வாழ்க்கையை பத்திலாம் அவங்க பயப்பட தேவையில்லை. ஏகத்துவ கொள்கையில உறுதியாக இருக்கக்கூடிய, தியாகத்திலையும் அர்ப்பணிப்பிலையும் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான இளைஞர்களை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய உதவி இருக்கு. அதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான சப்போர்ட் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அவர்களுக்கு வழங்கும் என்பதை அவர்களுக்கு ஒரு உறுதிமொழியாக நாம இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சொல்லிக் கொள்கின்றோம். இதை அப்படியே திங்க் பண்ணிட்டே இந்த ஒரு நாள் விளக்கேற்றும் போது சாமிக்கு நான் விளக்கேத்தினேன். அப்பதான் மனசுக்குள்ள நினைச்சேன், இருந்தா நீ கல்லு மண்ணு தானே, உனக்கு என்னத்துக்கு நான் இது பண்ணணும், கடவுள் ஒருத்தர் தான், அவரை தான் நம்ம கும்பிடணும், அதுக்கு இணைய நாம ஏன் இவ்வளவு கும்பிடணும், அதிலே கேட்டிருந்தது அப்படின்ட்டு நான் அவர்கிட்ட சொன்னேன். எங்க நான் ஏத்துக்கிட்டேன், கடவுள் ஒருத்தர் தான், அவருக்கு இணை எதுவும் கிடையாது, அப்ப களிமா சொல்லிடுமா அப்படின்னாரு. இல்ல நான் பிஜே நாக்கிட்ட தான் சொல்லுவேன் அப்படின்னேன். நீ களிமா சொல்றேன்னு முடிவு பண்ணிட்டேன்னா நீ சொல்லிடு, பிஜே நான் பாக்குறதுக்கு ஒரு நாள் உனக்கு நான் சந்தர்ப்பம் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாரு. சரிங்கன்னு சொல்லிட்டு அம்பத்தூர்ல நான் களிமா சொல்லி இஸ்லாத்தை தழுவிட்டேன். அப்புறம் அண்ணனா கிடைக்கிறதுக்கு ஒரு நாள் வாய்ப்பு எனக்கு உடனே கிடைச்சிச்சு. அப்புறம் அண்ணனா பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என் கடவுள் என் கணவர்கிட்ட இஸ்லாத்தை தழுவுனதுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள்லாம் கிடையாது. எப்ப பார்த்தாலும் என் நடந்த சொல்லுவாரு, நீ என் அடிமை, என் காலை விழுந்து கும்பிடு அப்படின்னு. இல்லைன்னா ஒரு டயலாக் ஒண்ணு சொல்லுவாரு அடிக்கடி, மாதா பிதா குரு தெய்வம் இதான் சொல்லியிருக்கு, பொண்டாடியை பத்தி இதுல சொல்லவே இல்லை அப்படின்னு ரொம்ப ஒரு மட்டமா நம்மள எங்களை பேசுவாரு. அப்ப இஸ்லாத்தை தழுவுனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இதுவே அவர்கிட்ட நிறைய மாற்றங்கள் இருந்துச்சு. எவ்வளவு கெட்ட பழக்கம்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா மாற ஆரம்பிச்சு. நான் கூட ஏத்துக்கிட்டேன் ஒழிய அது ஃபுல்லா என்னால ஏத்துக்க முடியாம கொஞ்சம் அப்படியே ஒரு தடங்க ஒரு மனசுக்கு ஒரு போராட்டத்தோடய தான் இருந்தேன். இவர்கிட்ட இருந்து மாற்றங்கள் பார்க்கும்போது எனக்கு அது அப்படியே ஃபுல்லாவே அது மாற ஆரம்பிச்சிச்சு. எனக்கு எவ்வளவு தூரத்துக்கு வீட்டுல ஒரு பிரச்சனை இருந்துச்சுங்களேன், நம்ம போய் இவர்கிட்ட சொன்னா உடனே அந்த பிரச்சனை என்னன்னு வரதுக்குள்ள டம்முன்னு கத்த ஆரம்பிச்சிருவாரு. அதனாலே இவர்கிட்ட சொல்ல பிரச்சனைனா நாங்க பயப்படுவோம். இப்பெல்லாம் எங்க குடும்பத்துல எங்களுக்குள்ள எங்க ஃபேமிலிக்குள்ள பெரிய ஒரு மனஸ்தாபம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சமீபத்துல வந்துச்சு. அது நான் அவர்கிட்ட சொல்லவே கூட இல்ல, அவரே புரிஞ்சுக்கிட்டு எங்களை உட்கார வச்சு பொறுமையா பேசி புரிய வச்சு நான் சொல்லிட்டேன், என்னால இறங்கிலாம் போய் யாருக்கிட்டே பேச முடியாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆனா அவர் சொன்னாரு, பிரச்சனையே ஒரு குடும்பத்துலனா ஒரு ஒத்துமை இருக்கணும், சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது, அல்ல ரசூலா நமக்கு இப்படிதான், நபிகள் நமக்கு இப்படிதான் சொல்லி கொடுத்திருக்காரு, நம்மளுடைய சொந்த பந்தத்தை நம்ம அனுசரிச்சு இப்படிதான் போகணும் அப்படின்ட்டு பொறுமையா குடும்பத்துல இருக்கவங்க கிட்ட பேசி புரிய வச்சு ஒரு விதமான சமாதானத்தை உண்டாக்குனாரு. அதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது ரொம்ப
பிரமிப்பா இருந்துச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாரு. எப்ப பார்த்தாலும் ஏதாவது திட்டிக்கிட்டே இருப்பாரு, கத்திக்கிட்டே இருப்பாரு. இப்பெல்லாம் வந்து அந்த நானே ஏதாவது ஏடாகூடமா வார்த்தைகள் விட்டா கூட அப்படிலாம் நீ பேசக்கூடாது, நம்ம இதுல வந்து அப்படி பேசக்கூடாது, பொறுமையா நிதானமா தான் பேசணும். குழந்தைகளை நான் ரொம்ப திட்டும் போது ரசூலுல்லாஹ்வுடைய வந்து எப்படி நபிகள் வழி மூலியமா குழந்தைய வளர்க்குற அந்த புத்தகத்தை முதல்ல வாங்கி படி, அதை படிச்சீங்கன்னா அதுல பிள்ளைய எப்படி வளர்க்குறங்கிற டீட்டெயில் எல்லாம் போட்டிருக்கு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அந்த புக்கு நான் வாங்கி நான் கேட்ட உடனே அந்த புக்கு உடனே கொடுத்தாங்க எனக்கு. அதுல இருந்து நான் படிச்ச குழந்தைங்களை திட்டக்கூடாது, குழந்தைங்களை எப்படி எல்லாம் வந்து பாதுகாத்து அதுங்களுக்கு வளர்க்கணும், எப்படி மார்க்க கல்வி சொல்லி நம்ம வளர்க்கணும், குழந்தைங்களுக்கு விளையாட்டு பொருள் எல்லாம் வாங்கி கொடுக்கணும். அந்த நோன்பு இருக்கும் போதெல்லாம் குழந்தைங்களுக்கு விதவிதமா பொருள் வாங்கி கொடுத்தோம்னா அதுங்க அந்த நோம்போடு இருக்கும்போது அது ஒரு பெரிய பிரச்சனையா தெரியாது. இந்த மாதிரி நிறைய நல்ல ஒரு இதெல்லாம் வந்து அந்த புக்ல இருந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன். இஸ்லாத்துல இன்னும் பிடிப்பாக வருவதற்கு எது ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருந்திருக்கின்றது என்றால் அவங்களுடைய கணவர் சகோதரர் ஃபைசல் என்ற ஜெய்சங்கர் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட நடைமுறை மாற்றம். இஸ்லாம் உள்ள புகுந்தவனையும் சரியான முறையில நாம மார்க்கத்தை ஃபாலோ பண்ணணும் என்ற அடிப்படையில அவருடைய நடவடிக்கைகளுடைய விளைவு மனைவி கவனிக்கிறாங்க. கட்டின மனைவி கூடுதலா கவனிப்பாங்களா இல்லையா தன்னுடைய கணவனுடைய ஆக்டிவிட்டிஸ? என்னடா இது, இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு, இப்ப எப்படி இருக்கிறாரு என்ற ஒப்பீடு. இஸ்லாம் வந்து ஒருவருடைய உள்ளத்துல சரியான முறையில் நுழையுமேயானால் அது அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய தலைகீழ் மாற்றத்தை ஏற்படுத்திவிடும் என்பதற்கு சகோதரர் ஜெய்சங்கர் அவர்கள் முன்னுதாரணமா இருக்கிறாங்க. அதை பார்க்கக்கூடியவர்கள் இஸ்லாத்தை நோக்கி வருவார்கள் என்பதற்கு சகோதரி காஞ்சனா அவர்கள் முன்னுதாரணமா இருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். குரானை வந்து யாருக்கு தெரியலையோ குரானை முதல்ல முஸ்லீமா இருந்தாலுமே குரானை முதல்ல படிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. என் வீட்டுக்காரர் வந்து இடையில குரான் வாங்கி கொடுங்க படிக்கலான்னு, குரான் எல்லாம் வாங்கி வச்சா டெய்லி படிக்கணும்னா தர்த்தனி அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னாரு. யாருங்க சொன்னாங்க அப்படின்னா என் நண்பர் அப்படிதான். அப்புறமேட்டுக்கு அவர் இங்க கேட்டிருக்காரு, டிஎன்ஜில கேட்டதுக்கு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, உங்களை குழப்பிருக்காங்க, இதெல்லாம் தப்பு, நீங்க வந்து குரானை டெய்லி படிங்க, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை, படிச்சாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, படிக்கிறதுனால ஒண்ணும் இல்ல, தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் குரான் வாங்கி வச்சு அப்புறம் அவர் படிச்சாரு, நானும் அதை படிச்சுட்டு இருக்கேன். இப்ப வந்து என் கணவர் வந்து இது நல்லபடியா வாழணும், இஸ்லாத்தை ஏத்துறதுக்கு அப்புறம் ஒழுக்கத்தோட இருக்கணுங்கிறதுக்காண்டி நிறைய கம்பெனில வந்து நிறைய ஜாப்ல நிறைய வந்துச்சு. ஆனா வந்து எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது, மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்க கட்டாயத்தின் பேர்ல ஏதாவது செய்ய வேண்டி வரும், அப்படிலாம் வரும்பா, நம்ம என்ன பண்ணலாம், இதுல இருந்து தவிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அதே சமுதாயத்தை சேர்ந்த வந்து மார்க்கெட்ஸ் அப்படிங்கிற கம்பெனி மூலமா அவங்கள வந்து டிஎன்ஜில இருக்கிறவங்க தான், அவங்க கிட்ட இருந்து ஒரு கால் வந்துச்சு. அதோட அவர் சொன்னாரு, இந்த ஜாபும் ரெடியா இருக்கு, இதுல இன்டர்வியூல அட்டன் பண்ணிட்டு செலக்ட் ஆயிட்டேன், என்ன பாஸ் பண்ணிட்டேன், என்னை வந்து ஜாயின் பண்ணி கழிச்சிருக்காங்க, இவங்களும் என்னை கூப்பிடுறாங்க, நான் எதுல போறதுன்னு ஒரு மனக்குழப்பத்துல இருந்தார். அப்புறம் வந்து அவர் என்கிட்ட பகிர்ந்துகிட்டாரு. என்ன கேட்டாருன்னா, இவங்களது மூலியமாவே நான் போயிட்டேன்னா எந்த எண்ணங்களும் எனக்கு வராது, மனுஷங்கிறவன் தப்பு செய்யறதுதான், அது இயல்புதான், அதை வந்து ஒன்னும் பண்ண முடியாது, ஆனா மாத்திக்கலாம், அதனால நான் இவங்க மூலியமா போயிட்டேன்னா நிறைய மாற்றம் எனக்கு வரும்பா, ஏன்னா டயத்துக்கு நான் வேலைக்கு போவேன், எந்த கெட்ட பழக்கமும் எனக்கு இருக்காது, நேரா வீட்டுக்கு வருவேன், இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, அதனால வந்து இதுல நான் போய் ஜாயின் பண்ணிக்கிறவா அப்படிங்கிறாரு. பரவாயில்லங்க, ஒழுக்கம் மெயினா இருக்கிறது, நீங்க இவ்வளவு தூரத்துக்கு மாறி இவ்வளவு தூரத்துக்கு வரும்போது குடும்பத்துல எனக்கு ஒன்னும் பிரச்சனை, நீங்க எவ்வளவு வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி சம்பளம் வச்சு நான் ஓட்டிக்கிறேன், எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க போய்க்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து சார் இந்த அற்பமான உலக வாழ்விற்காக தங்களுடைய கணவன்மார்களை ஹராமான வழியில் பொருளிட்ட சொல்லி வற்புறுத்தும் இஸ்லாமிய சகோதரிகள் சகோதரி காஞ்சனா அவர்களிடம் இருந்து பாடம் படிக்கட்டும். பொதுவா வந்து முஸ்லீம்கள் வந்து நான் தொழுதே நான் பார்த்ததே இல்லை, அதுவும் பெண்கள் வந்து குறிப்பா நான் தொழுது பார்த்ததே இல்லை. அப்படியே முஸ்லீம்களை பார்த்து தான் முஸ்லீம் மேலே ஒரு விதமான வெறுப்பு வர காரணமே அதுதான் ஒண்ணு. அப்புறம் பெண்கள் வந்து பள்ளிவாசலுக்கு போறத நான் அனுபவிச்சதும் கிடையாதான், போனதும் இல்லைன்னு நான் அதை பார்த்திருக்கேன். முஸ்லீம்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட தொழுகை 5 வேளை தொழுகை பண்ண மாட்டேங்கிறாங்க, எதையுமே வந்து கடைபிடிக்காதப்ப மத்த மதத்தை அவர் எப்படி மாறுவோம்? நாங்க செய்யற மாதிரி நீங்க செய்யற மாதிரி வரதட்சணையா இருக்கட்டும், எல்லா விதத்திலையும் இந்து சமுதாயத்துக்கும் அந்த சமுதாயத்துக்கும் மற்ற சமுதாயத்துக்கும் இவங்களுக்கு ஒன்னும் வித்தியாசம் எல்லாம் கிடையாது, ஒரே மாதிரிதான் அவங்களும் இருக்கிறாங்க, நாங்களும் ஒரே மாதிரிதான் இருக்கிறோம். அப்புறம் நாங்க ஏன் மாறணும், அதான் கேள்வி வரும். இப்ப வந்து புதுசா நாங்க இஸ்லாத்தை தழுவுறோம் பாத்தீங்களா, நாங்க வந்து எல்லா கோட்பாடையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை ஆதாரபூர்வமா நாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க மாறோம். ஆனா நீங்க முஸ்லீமா இருந்துகிட்டு பேர்ல மட்டும் முஸ்லீமா நீங்க இருக்கிறது அது வந்து ரொம்ப மனசுக்கு எங்களே மாதிரி நாங்க இவ்வளவு நீங்களா வந்து இத்தனை வருஷமா முஸ்லீமா இருக்கிறோம். என் பொண்ணு கூட இப்ப இடையில ஏதோ ஒரு பொண்ணு ஸ்கூல்ல வந்து கேட்டான், அவன் பொண்ணை வந்து ஜல் ஜல்னு கொலுசு படக்கூடாது, அதுக்கு தடை போட்டிருக்குன்னு அவன் கேட்ட உடனே எங்களுக்கு அடையாளமே கொலுசுதான், அதை எப்படி நீங்க வந்து நீ வந்து இப்பதான் இஸ்லாத்தை தழுவுன,
நாங்க வந்து பிறவில இருந்தே நாங்கெல்லாம் முஸ்லீம், நீங்க வந்து என் பொண்ணு அந்த மாதிரிலாம் வந்து எங்கிட்ட வந்து பேசாதா அப்படின்னாலும் அது வந்து என் பொண்ணு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னேன், அம்மா நம்ம இப்பதானமா இஸ்லாத்தை தள்ளோம்னா, ஆனா நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கிறதோட அவங்களுக்கு தெரியல. அப்புறம் சொன்னேன், கோவப்படக்கூடாதம்மா, அவங்களுக்கு புரிய வை, ஆதாரம் கேட்டாங்கன்னா ஆதாரத்தை கொண்டு போய் காட்டு, இந்த மாதிரி பாருங்க நம்ம நபிகள் அவர்கள் வந்து கொலுசு அணியறத தடை செஞ்சிருக்காரு, நீ இதை பாருமா அப்படின்னு போய் நீ காட்டுமா, கோவப்பட்டு யாருக்கிட்ட எதையும் பேசக்கூடாது. நபி அவர்கள் நம்மளுக்கு எல்லாத்தையுமே சொன்னது இது அமைதியா தான் நம்மளுக்கு எல்லாமே சொன்னாரு. நாமளும் நபிகள் வழியில நம்ம கடைபிடிக்கிறதுனால அந்த மாதிரி நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். முஸ்லீம்னா வந்து எனக்கு ஒரு வெறுப்பு வர காரணம் என்னன்னா, அவங்க வந்து சொல்லப்போனா அவங்க தாலி போட்டுக்கு அவங்க வந்து அடையாளத்துக்காண்டி நாங்க வந்து தாலி போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. குர்கா போட்டுக்குறாங்க. குர்கா போட்டதுக்கு அப்புறம் தாலி தெரியாது, மெட்டி தெரியாது, எதுவுமே தெரியாதப்ப பொட்டு மூஞ்சி மட்டும்தான் தெரிய போகுது. அந்த மூஞ்சிக்கு வந்து வெறும் பொட்டு வச்சுக்க வேண்டியதானே. அவங்க ஏன் அந்த மாதிரி செய்ய மாட்டேங்கிறாங்க, அது ஒண்ணும் எனக்கு ஒண்ணும் புரியல. கருங்கமணி போடுறது திருமணம் முடித்ததை அடையாளப்படுத்துறது தான் அப்படின்னா, அவங்க வந்து அந்நிய ஆண்கள் முன்னாடி நீங்க வந்து பரத அணிந்துதான் இருக்கணும். பரத அணிந்தீங்கன்னா கருங்கமணி உள்ள போயிடும். கருங்கமணி அதை வெளியே காட்டிக்கிட்டு நீங்க இருக்க போறது இல்ல. அப்புறம் எதுக்குங்க அடையாளம், கருங்கமணி அடையாளம்? அழகா கேட்கிறாங்க. கருங்கமணி அணியக்கூடிய சகோதரிகள் பதில் சொல்லுங்க. இப்படி பிறமத கலாச்சாரத்தை பின்பற்றலாமா? யார் பிறமத கலாச்சாரத்தை பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய நேரத்தில் உங்க தாலின்னு போட்டாங்கன்னா நம்ம கருங்கமணின்னு போடலாமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மகளுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கருங்கமணி போட்டாங்களா? ஆதாரம் காட்ட முடியுமா? அப்ப பிறமத கலாச்சாரத்தை அப்படியே காப்பி அடித்து கருங்கமணி அணியக்கூடிய சகோதரி ஆயிஷா அவர்களுடைய கேள்வியிலிருந்து பாடம் படிக்க வேண்டும். பாத்தியா, நாங்களாம் வந்து குழந்தைங்களுக்கு சீரடிச்சிச்சு, குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம ஏதாவது ஆயிடுச்சுன்னா மசூதிக்கு கூட்டிட்டு போங்க, மசூதிக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்க ஊதுனாங்கன்னா சரியாயிரும். அந்த முட்டாள்தன வேலை எல்லாம் நாங்களும் செஞ்சோம். நான் உடனே என் குழந்தையெல்லாம் நான் இத்தனையோ வண்டிக்கு நான் கூட்டிட்டு போயிருக்கேன். கூட்டிட்டு போய் எங்க மசூதியில நின்று காலங்காலத்துல 5:30 மணிக்கெல்லாம் முதல் இது பண்ணிட்டு வந்தாதான் வந்து குழந்தை நல்லாகும் அப்படின்னு சொன்னா. அப்புறம்தான் அண்ணனுடைய சீடி எல்லாம் பார்த்ததுக்கார அண்ணன் வந்து அல்லாஹ் ஒருத்தர் தான், அவருக்கு இணை எதுவுமே இருக்கக்கூடாதுங்கிறப்ப இந்த சமாதி தர்கா இதெல்லாம் வந்து எல்லாமே இந்த மசூதி வச்சுதான் நம்ம கும்புறோம், அதெல்லாம் தப்பு அப்படிங்கறத புரிஞ்சுட்டு இப்பெல்லாம் வந்து நான் மத்தவங்களுக்கு நானே சொல்றேன், இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க, அதெல்லாம் வந்து நம்மளுடைய மூட நம்பிக்கை தான், அது சும்மா அந்த காலத்துல சொன்னாங்கிறது கண்ணில அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொன்ன. மற்ற சமுதாயத்தை வந்து நீங்க ஒரு எடுத்துக்காட்டாதான் நீங்க இருக்கணும் இல்லையே, நீங்களே இவ்வளவு தூரத்துக்கு இருக்கக்கூடாது. நான் வந்து முஸ்லீம் மெயினா அவர் இஸ்லாத்தை தழுவிட்டாரு அப்படின்னு சொன்னா நான் பயந்த முதல் காரணம் என்ன தெரியுமாங்க, அந்த தலாக் வந்து தலாக் 3 தடவை சொல்லிட்டா உடனே விவாகரத்தாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்தும் இருக்கேன். அதனால இவர் இஸ்லாத்தோட எங்க சமுதாயத்துல அவர் இந்த மாதிரி டைவர்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டாருன்னு விட்டுட்டு ஓடினாருன்னா, எங்க சமுதாயத்துல அப்படிலாம் கிடையாது. நிக்க வச்சு பேசி சமாதானம் பண்ணி எல்லாம் ஒரு பெரிய இது பண்ணிதான் இருக்கணும். ஆனா இதுல வந்து ஒரு நேரடியா சொல்லாட்டாலும் பரவாயில்ல, லெட்டர் மூலியமா சொன்னா கூட அது முடிஞ்சுச்சு அப்படின்னா. ஆனா வந்து இவங்க வந்து டிஎன்ஜே இவங்க பாத்தீங்கன்னா அதுக்கு விளக்கமே நிறைய கொடுத்திருந்தாங்க. நபிகள் அவர் வந்து 3 தடவை தலாக் சொன்னாலும் ஒரு தலாக் தான், அதுக்கு நிறைய கொடுத்திருந்தாரு. இப்ப இடையில கூட இந்த பக்ரூஸ் சையத்துங்கிறவங்க வந்து பேசினா பெண்களுக்கு வந்து சுதந்திரம் இல்ல விவாகரத்துல வந்து அப்படின்னாங்க. ஆண்கள் நம்மளை வந்து வேணான்னு சொன்னா அதுக்கு நம்ம கண்டிப்பா காரணம் சொல்றோம். ஆனா இந்த சமூகத்துல பெண்கள் வந்து வேணான்னு சொன்னாங்கன்னா அதுக்கு காரணம் நினைச்சா விருப்பப்பட்டா அதுக்குரிய காரணத்தை சொல்லலாம் ஒழிய, விருப்பம் இல்லைன்னா காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இதுல என்னங்க தப்பு இருக்கு? நான் அதான் கேட்டேன். இது கரெக்டா தானே அவங்க நம்ம சொல்லியிருக்காங்க. அந்த லேடி வந்து பேர்ல முஸ்லீமா இருந்திருக்காங்க, புர்கா பாடாத முஸ்லீம், அவ்வளவுதான். அவங்க பேசுறதெல்லாம் வந்து அவங்க எல்லாம் எங்க கிட்ட வந்து பேச சொல்லுங்க, அதுக்கெல்லாம் பதில் நாங்க கொடுக்கறோம். அவங்க வந்து முஸ்லீம்னா சும்மா நான் முஸ்லீமே அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இஸ்லாம் பெண்களின் உரிமையை பறிக்கின்றதா என்ற தலைப்பில் பகிரங்க விவாதத்திற்கு பதர் சயீதை அழைத்து டிஎன்டிஜே பகிரங்க அறைகூவல் விட்டது. விவாதத்திற்கு வராமல் அவர் பின்வாங்கி ஓடிவிட்டார். பதர் சயீத் நம்முடன் விவாதிக்க வர வேண்டாம். இஸ்லாத்தை தழுவி வந்துள்ள சகோதரி காஞ்சனா அவர்களோடாவது விவாதிக்க பதர் சயீத் முன் வருவாரா? ஒரு ரெக்வெஸ்டாவே நான் வைக்கிறேன். அப்படின்னா எவ்வளவு வருஷம் என் வீட்டுக்காரர் வந்து ரொம்ப தேடினாரு கடவுளை பத்தி. அப்பெல்லாம் வந்து அந்த டிஎன்ஜே வந்து எங்களுக்கு உண்மையிலே அது ஒரு தெரியாத மாதிரி போச்சு. நாங்க பார்த்த முஸ்லீம்கள் எல்லாருமே வந்து எப்படின்னா இந்த மாதிரி முஸ்லீம்னாலே போதும் நாங்க என்ன நினைச்சோம்னா, எந்த ஃபங்க்ஷன் வச்சாலும் ரொம்ப கிராண்டா வைப்பாங்க. பிரியாணி எங்க பிரியாணி கிடைக்குதுங்க, வாங்க போய் சாப்பிட்டு வந்துடலாம், வேலை முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லிதான் நாங்க போவோம். ஆனா உபசரிப்பெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது, அவங்க எல்லாமே நல்லா பண்ணுவாங்க. ஆனா சாப்பாடு பாத்தீங்கன்னா பிரியாணி. அப்ப முஸ்லீம்லாம் நாங்க என்ன நினைச்சோம், பிரியாணி போடுவாங்க, ஆடம்பரமா கல்யாணம் பண்ணுவாங்க, இந்த மாதிரிதான் நாங்க நினைச்சு எல்லா இதுக்குமே போனோம். ஆனா வந்து
அண்ணனுடைய புக்கு இதெல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் இஸ்லாத்தை தள்ளவனவங்க இப்படி கிடையாது, முஸ்லீம்ங்கிறவங்க வந்து கசட்ல மட்டும்தான் அவங்க முஸ்லீமா இருக்கிறாங்க, உண்மையான முஸ்லீம் வந்து அவங்க கிடையாது, முஸ்லீம்னா இப்படிதான் நபிகள் சொன்ன கோட்பாடுக்கு ஏத்த மாதிரி வாழணும். அதுக்கு அது வந்து ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடி தேடிட்டு இருந்தது வந்து இது கரெக்டான முறையில நீங்க எங்களுக்கு இந்த இது கிடைச்சிருந்துச்சுன்னா நாங்க வந்து எப்பயோ நாங்க மாறி இருப்போம். இது வந்து நாங்க ரொம்ப லேட்டா வந்து இஸ்லாத்தை வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து அது ரொம்ப மனசுக்கு உண்மையில அது ஒரு பெரிய குறையாவே இருந்துச்சு. பாருங்க, நாம கொடுத்திருக்கக்கூடிய அந்த புத்தகங்களும் டிவிடிக்களும் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது பாத்தீங்களா? முஸ்லிம் சகோதரர்கள் இதையும் சிந்திக்கணும். நாம செய்யக்கூடிய இந்த ஏகத்துவ அழைப்பு பணியானது நீங்க பண்றது வந்து மலையை புரட்டுற வேலையெல்லாம் நீங்க பண்ண வேணாம். ஒரே ஒரு புத்தகத்தை கொண்டு போய் உங்களுடைய பிரமத சகோதரருக்கு அன்பளிப்பு கொடுத்தா போதுமானது, ஒரே ஒரு டிவிடியை கொண்டு போய் அன்பளிப்பு கொடுத்தா போதுமானது. அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு அல்லாஹ் நாடுவானேயானால் அந்த ஒரு புத்தகம் ஒரு பிரளயத்தை அவர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதற்கு இந்த சகோதரி ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்றார்கள். கிறிஸ்டின்ஸ் இவ்வளவு போய் சொன்னாங்க, பிஜே அங்கிளோட டிவிடிஸ் அதெல்லாம் பார்த்துதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அற்புத பெருவிழாவில் நடப்பது என்ன? ஒரு புலனாய்வு ரிப்போர்ட் மூலம் இது மிகப்பெரிய மோசடி என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். மனம் திறக்கிறார் பினோ வர்கீஸ். இன்ஷா அல்லாஹ் விரைவில். Allah